கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 10 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோங்க. எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்தி நேராக கீதாட்ட கேட்குறாரு. இங்கே பாருங்க, போலீஸ் ஸ்டேஷன் வரதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் வந்தா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கீதா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஒரு லேடி என்ன ஆனாங்கன்னே தெரியல, ஒருத்தவங்கள மர்டர் பண்ணியிருக்காங்க, அதோட கிட்னாப் வேற நடந்திருக்கு, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும் பொழுது என்னை கூப்பிட்டு சாதாரணமாக விசாரிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட விசாரணை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க விசாரிக்கும் பொழுது கண்டிப்பாக என்ன தான் வந்து சந்தேகப்படுவாங்க. இதனால தீபா உருவத்தில் இருக்கிற என்ன கூட அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் ஏன் அப்படி திங்க் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு அப்படி திங்க் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம கீதா சொல்றாங்க, நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, அப்படிதான் தீபாவையும் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில தீபாவுக்கு என்ன அனுச்சுன்னே தெரியல இல்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க. தீபாவை நான் பாதுகாப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசி நேரத்தில் அந்த ரம்யா தான் இடையில புகுந்து குட்டையை குழப்பிட்டா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, அவள் தான் தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தால, அவள் மேலே ஆல்ரெடி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. அப்போவே அவளை போலீஸில் பிடிச்சு கொடுக்கறத விட்டுட்டு தீபா கஷ்டப்படுவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கல்ல, பார்த்தீங்களா? கடைசியில் அது உங்களுக்கே கஷ்டமாகிட்டு தீபா இப்போ உயிரோடு இருக்காங்க என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் போச்சு அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க, எந்தவித ப்ராப்ளமும் உங்களுக்கு வராதபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கார்த்தி, என்னை தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்துட்டு ஐஸ்வர்யா பேசிக்கிட்டு இருக்கிறத காதலை வாங்குறதுக்கு வந்து நிற்கிறாங்க. அப்போ காதல் உழுவலனத்தோட அந்த கதவுல வந்து காதை வச்சுட்டு கேட்கும் பொழுது டக்குன்னு அந்த கதவு வந்துட்டு நவந்துருது. இதனால வந்துட்டு ஐஸ்வர்யா போயிட்டு உள்ளார டொப்புன்னு விழுகுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கீதா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா சொல்றாங்க, இல்ல தம்பி, சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிட்டு அதான் கூப்பிட வந்தேன் அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, பெர்மிஷன் கேட்டுட்டு வரமாட்டீங்களா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இந்த லேடிக்கு அப்படி என்ன பிரச்சனைனே தெரியல, என்ன பேசினாலுமே எப்ப பார்த்தாலும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே வந்துட்டு இதே மாதிரி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு இப்படி ஒட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செவிலே ஒன்று கொடுத்தேன். ஆனா மறுபடியும் இப்படி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே நான் என்ன சொன்னேன், மறுபடியும் காதுல வாங்கினேன்னா உனக்கு அடி விழும்னு சொன்னேன்னு அப்படின்னு சொல்லிட்டு கீதா வேகமா கோவமா ஐஸ்வர்யா கிட்ட போக ஐஸ்வர்யா டக்குன்னு, ஐயோ அம்மா என்னைய மன்னிச்சிருமா, நான் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பயந்து ஓடுறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்தி டக்குன்னு கீதாவை தடுக்கிறாரு, ஒரு நிமிஷம் நில்லுங்க கீதா அப்படின்னு. அப்ப கீதா கேக்குறாங்க, அந்த லேடிக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பேசுறத ஒட்டு கேட்கறது தான் அந்த பொண்ணுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தீபா இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. தீபா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அதனால நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப கோவப்படாதீங்க, அப்புறம் நீங்க தீபா இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்றாங்க, கண்டுபிடிச்சாலும் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை. பாத்தீங்களா, எப்ப பார்த்தாலும் என்ன பேசினாலும் ஒட்டு கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு நிக்கிறா அந்த லேடி, கொஞ்சம் கூட மேனஸே இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், சப்போர்ட்டிவா இருக்கிறது மீனாட்சி மட்டும்தான் தீபாவுக்கு, ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறது ஐஸ்வர்யா தான் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, ஆமாங்க, நேற்று நைட்டு கூட எனக்கு பசிக்குதுன்னு ஆப்பிள் சாப்பிட போலான்னு பார்த்தேன். அப்ப கத்தியை வச்சுக்கிட்டு என்னை மிரட்டினா, அவ என்னதான் பண்றா அப்படின்னு நானும் கத்தியை வச்சுக்கிட்டு பார்த்தா என்னை கொலை பண்ண நினைக்கிற மாதிரியே அந்த கத்தியை வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அவ பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா, அதை சொல்லாம நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க வந்துட்டு அவளால நீங்க வந்துட்டு கஷ்டப்பட மாட்டீங்க, அதை வந்து அருண் பார்த்துப்பான். இப்போதைக்கு நீங்க வந்துட்டு என் கூட ஸ்டேஷனுக்கு வந்தா போதும் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, சரி, இவ்வளோ கேட்கறதுனால நான் ஸ்டேஷனுக்கு வரேன், அங்கே வந்துட்டு நான் என்னென்ன சொல்லணும் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லி கொடுத்துருங்க, அங்கே வந்து நான் சொல்லிடுறேன். அப்புறம் அங்கே போனதோட சரவணன் வேற ஏதாவது கொஷின் கேட்க நான் ஏதாவது தப்பாக பதில் சொல்லிட்டேன்னா அப்புறம் நான் தீபா இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க மேடம், நான் என்னென்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்க, அந்த ரியாவும் ரம்யாவும் உங்கள் முகத்தில் மயக்க மருந்து அடிச்சதுனால எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. அதோட அவங்க கூட்டிகிட்டு போன இடமும் எந்த இடம்னு தெரியலைன்னு சொல்லிடுங்க. அங்கே போயிட்டு பாறையிலேருந்து தள்ளி விட்டாங்களா என்னன்னே எனக்கு தெரியாது, நான் அதுக்கப்புறம் மயக்கமாகி பெட்டில் படுத்து கிடந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க, சரி ஓகே, இது எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே ஏதாவது கொஷின் கேட்டாருன்னா அப்படியே நான் உங்களை தான் பார்ப்பேன், நீங்கள் தான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு.
அப்ப கார்த்தி சொல்றாரு, சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்ட கீதாவும், சரி நீங்க வந்துட்டு என்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றதுனாலதான் நான் உங்க கூட வரேன். இப்ப தீபா மேல உள்ள சந்தேகம் என் பக்கம் திரும்ப இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், அப்புறம் நான் மாட்டிப்பேன் அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, கண்டிப்பா உங்க மேல யாருமே வந்துட்டு பழி சொல்ல மாட்டாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, இப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனா இன்னும் வந்துட்டு இந்த பிரச்சனைய நீ சால்வ் பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன், ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், நீங்க எதுக்காக வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வரதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, அதை பத்தி நீங்க கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது ஒவ்வொருத்தருக்கு பயம் இருக்கும்ல ஸ்டேஷனுக்கு வர்றது, அந்த பயம்தானே தவிர்த்து மற்றபடி எனக்கு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலாம் எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், சரி ஓகே மேடம், வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கீதாவை கூட்டிட்டு வெளியில வராங்க. அப்ப அபிராமி, அருணாச்சலம் எல்லாரும் இருக்காங்க. அப்ப கார்த்தி நேரா கீதாவை கூட்டிட்டு வராரு. அப்ப அபிராமி நேரா கார்த்தியை பார்த்து, என்னப்பா கார்த்தி, ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமாம்மா, சரவணன் சொல்லிட்டு போனாருல்ல தீபாவை கூட்டிட்டு வர சொல்லி ஒரு என்கொயரிக்கு, அதனாலதாம்மா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, அவரு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டா தீபாவை ரொம்ப அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக்க வேணான்னு சொல்லிடு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இதை பத்தி நான் சரவணன் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவரு என்ன பண்றாருன்னு பார்ப்போம் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்றாங்க, இங்க பாருப்பா, ரொம்ப கொஸ்டின் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா தீபா வந்துட்டு இன்னொரு நாள் வந்து என்கொயரி வச்சுக்கலான்னு சொல்லிடு, தீபாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியாகட்டும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா எப்படிம்மா வந்துட்டு அப்புறம் என்கொயரி வச்சுக்கலான்னு விடுவாங்க, ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு பொண்ணுக்கு என்ன ஆணுச்சுன்னே தெரியல, ஸோ கண்டிப்பா வந்துட்டு அவங்க என்கொயரி பண்ணணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமியும், சரிப்பா நீ பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல. அப்ப கீதா நேரம் அபிராமியை பார்த்து, அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரிம்மா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஐஸ்வர்யாவுக்கு பயம் தாங்க முடியல, ஐயோ இந்த கீதா வேற என்னை போகும் பொழுது பார்த்து முறைச்சிக்கிட்டு போறாளே, அவ போயிட்டு என்னை மாட்டி கொடுத்துருவாளோ, என்னைய போட்டு கொடுத்தா அவ்வளவுதான், நான் அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கவே மாட்டேனே அப்படின்னு ஐஸ்வர்யா பயத்துல நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அங்க போனதோட நேரா ராஜேஸ்வரிக்கு கால் பண்றாங்க. ராஜேஸ்வரி போன் அட்டன் பண்ணி, என்னடி சொல்லு அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா சொல்றாங்க, அம்மா இன்னைக்கு காலையில சரவணன் வந்தாரு, வந்துட்டு நேரா தீபாவை என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, ஏற்கனவே தீபா மேல ரொம்ப கோவத்துல இருக்கா, எப்போ போலீஸ்ல மாட்டி கொடுக்கறதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா, கார்த்திகிட்டே வார்ன் பண்ணிட்டா நான் போலீஸ்ல சொல்லிடுவேன் அப்படின்னு. ஆனா கார்த்தி தான் தீபாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு, எதுக்காகனா அபிராமிக்கு நான் வந்துட்டு தீபாவை பாறையிலேருந்து பிடிச்சி தள்ளிவிட்ட விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அதுவே அபிராமிக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கார்த்தி கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லியிருக்கான். இப்ப வேற நான் இப்படி பண்ணேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், அந்த தீபா மட்டும் காட்டி கொடுத்தான்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், நான் இந்த வீட்டுல இருக்கவே முடியாதுமா, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. ராஜேஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு என்னடி பண்றது, நடு ஆத்துல காலை வச்சாச்சு, இதுக்கப்புறம் பின்னாடி காலை வைக்க முடியாது, காட்டாத்து வெள்ளம் எப்போ அடிச்சுட்டு போகும்னு தெரியல, அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு, ஏதாவது விஷயம் கிடைக்கும், அதுல எப்படியாவது தப்பிச்சிடலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா சொல்றாங்க, என்ன விஷயமா கிடைக்க போகுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, கொஞ்ச நேரத்துல என்னை தீத்து கட்ட போறாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, கவலைப்படாதடி, நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்ல, அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, அம்மா நீ அங்க இருக்க, நீ என்னத்தை பாத்துக்க போற அப்படின்னு. அதுக்கு ராஜேஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு ஆட்கள் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரிம்மா அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரி சொல்றாங்க, நீ இப்படி அடிக்கடி தீபாவை தள்ளிவிட்டேன்னு புலம்புறதை விட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இரு, ஏன்னா இந்த விஷயம் உன் புருஷன் அருணுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நீ அந்த வீட்டுல இருக்கே வேண்டியதில்லை, பொட்டி படிக்கையை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமாம்மா அதுவும் உண்மைதான், நேத்து உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது என் புருஷன் ரூமுக்குள்ள வந்துட்டாரு, அதை நான் கவனிக்காம உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன், கடைசியில தீபாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு கூட சொல்லிட்டேன், இது என் புருஷனுக்கு காதுல விழுவல, ஏன்னா அவர் ஹெட்செட் போட்டிருந்ததுனால சுத்தமா காதுல விழுவல, ஒருவேளை காதுல விழுந்திருந்தா அவ்வளவுதான், நானே இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு. அப்ப ராஜேஸ்வரி சொல்றாங்க, அதுக்கு தாண்டி சொன்னேன் கொஞ்சம் அமைதியா இருன்னு சொன்னேன், நீதான் தேவையில்லாம ஒளரி கொட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா போனை கட் பண்ணிட்டு பயத்துல இருக்காங்க, கடவுளே அந்த தீபா உண்மையை வளரிடக்கூடாது, அவ மட்டும் உண்மையை வளரினா அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்கவே முடியாது அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கார்த்தி நேரா கீதாவை கூட்டிக்கிட்டே ஸ்டேஷனுக்கு போறாரு. அதே நேரத்துல கர்நாடகா போலீஸ் நேரா அந்த சரவணனை பாக்குறாங்க. சரவணன் சொல்றாரு, சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு,
சார் நாங்கள் கர்நாடகாவிலேருந்து வரோம் சார். ஒரு என்கொயரிக்காக ஒரு லேடியை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ அந்த லேடி பசிக்குதுன்னு சொல்லி ஹோட்டலில் சாப்பிட்டான். சரின்னு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவ வாந்தி வருதுன்னு சொல்லி ஏமாத்தி வண்டியை விட்டு இறங்கி கான்ஸ்டபிளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹேண்ட்கப் போட்டிருந்த சாவியையும் பிடுங்கிட்டு ஓடிட்டு ஹேண்ட்கப்பை கைட்டு வீசிட்டு தப்பிச்சு ஓடிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்றாரு, என்ன சார் இது, ஒரு அக்யூஸ்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்க, சேஃபா பாத்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அப்ப போலீஸ் சொல்றாங்க, சார் அவளை சேஃபா தான் சார் கூட்டிட்டு வந்தோம், அவ இப்படி வந்துட்டு ஏமாத்திட்டு ஓடுவான்னு நாங்க நினைக்கவே இல்லை, அவ சரியான ஜெகஜால கில்லாடி சார், ஈஸியா ஏமாத்திடுவா எல்லாரையும் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்றாரு, சரி ஓகே, அந்த அக்யூஸ்டோட டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு சரவணன் சொல்றாரு. கேட்டுட்டு கர்நாடகா போலீஸ் சொல்றாங்க, சார் அந்த அக்யூஸ்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கவர்ல இருக்கு, இதை நீங்க பார்த்துட்டு அந்த பொண்ணை சீக்கிரம் எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட சரவணனும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கவரை வந்து அங்கே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கர்நாடகா போலீஸ், சரிங்க சார் நாங்கள் கிளம்புறோம், அந்த அக்யூஸ்டோட டீட்டெயில்ஸ் கிடச்சிட்டுனா மட்டும் எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. போனதோட சரவணன் வந்துட்டு அந்த கவரை எடுக்க போறாரு. அதே நேரத்தில் கார்த்தியும் கீதாவும் அந்த இடத்துக்கு வராங்க. கர்நாடகா போலீஸ் போன அடுத்த செகண்டே கார்த்தியும் கீதாவும் வராங்க. நேரா உள்ளார வந்ததோட சரவணன் அந்த கவரை எடுக்க போனவரு டக்குன்னு அந்த கவரை வச்சுட்டு நேரா கார்த்தியும் கீதாவையும் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து சரவணன் சொல்றாரு, வாங்க கார்த்திக் தீபா உட்காருங்க அப்படின்னு சொல்ல கார்த்தியும் தீபாவும் உட்காடுறாங்க. அப்ப நம்ம சரவணன் சொல்றாரு, கார்த்தி இப்படி ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வேலையே. ஆனா என்ன பண்றது, ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு பொண்ணு என்ன ஆனானே தெரியல. ஸோ அங்கேருந்து தப்பிச்சு வந்த தீபா கிட்ட நாங்கள் என்கொயரி பண்ணி தான் ஆகணும், அது சட்டப்படி நடந்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு என்கொயரி பண்ணுறோம், ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இல்லை சரவணன் அப்படியெல்லாம் நான் எதுவும் தப்பாக நினைக்கல, உங்கள் கடமையை நீங்கள் பார்க்குறீங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, சரி ஓகே கார்த்தி, தீபா கிட்ட ஒரு சில கொஷின்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது, உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான், தீபாவுக்கு சின்னதாக மயக்கம் இருக்குது, ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்தா அவங்க மயங்கிடுவாங்க, ஸோ நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு சில கொஷின்ஸ் கேட்கும் பொழுது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணனும், சரி கார்த்தி இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் தான், ஜஸ்ட் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும், அதுக்காக தான் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்போ சரவணன் நேரா தீபாவை பார்த்து, தீபா அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எப்படி வந்துட்டு அந்த ரியா கிட்டேயும் ரம்யா கிட்டேயும் தப்பிச்சிங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், என்ன அந்த ரியாவும் ரம்யாவும் கடத்திட்டு போகும் பொழுது மயக்க மருந்து முகத்தில் அடிச்சிட்டாங்க, இதனால நான் மயக்கம் போட்டுட்டேன், நான் மயக்கம் போட்டது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, உங்களை யார் வந்துட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஹாஸ்பிட்டலில் கடந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ சரவணன் நேராக கார்த்தியை பார்த்து, நீங்கள் எப்படி வந்துட்டு தீபாவை பார்த்தீங்க, எங்கேருந்து தீபாவை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த மலை இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தீபா வந்துட்டு நான் காரில் வரும்பொழுது மயங்கி வந்து காருக்கு முன்னாடி விழுந்தாங்க, ஸோ நான் பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன், தீபாவை நேராக கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, எந்த இடத்துலன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த பெரிய மலை இருக்குல்ல, ரியாவும் ரம்யாவும் தீபாவை கடத்திட்டு கொண்டுட்டு போனாங்கல்ல, அந்த இடத்துக்கும் பக்கத்தில் ஒரு ஹைவே இருக்குது, அந்த ஹைவேல தான் நான் தீபாவை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ சரவணன் கேட்குறாரு, தீபாவுக்கு லைட்டான காயம் இருந்துச்சா அதிகமான காயம் இருந்துச்சா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, தீபாவோட தலையில் பலமான காயம்தான் இருந்துச்சு, அதுதான் இன்னுமே தீபாவுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அப்படிப்பட்ட பெரிய மலையிலேருந்து கீழே விழுந்து எப்படி தீபாவால் தப்பிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அது என்னென்னு தெரியல சார், ஆனால் தீபா பொழைச்சி வந்துட்டாங்களே அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, சரி கார்த்தி, இங்கே பாருங்க கீதா, அன்னைக்கு நீங்கள் விழுந்தீங்கல்ல, அப்போ உங்களோட சாரி வந்துட்டு இங்கே இருந்துச்சு, நீங்கள் எப்படி அதே சாரியை வியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், எனக்கு மயக்கம் மட்டும் விழுந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, மற்றபடி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு. அப்போ சரவணன் கேட்குறாரு, கார்த்தி உங்களை காருக்கு முன்னாடி வந்து விழுந்து கடந்தீங்க அப்படின்னு சொன்னார், நீங்கள் எப்படி அது வரைக்கும் நடந்து வந்தீங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் எத்தனை தடவை தான் சார் சொல்கிறது, நான் அன்கான்சியஸாக இருந்தேன் சார், அதான் என்ன நடந்துச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம கீதா டேபிளில் இருக்கிற அவங்களோட ஃபோட்டோ பார்த்துடுறாங்க. கர்நாடகா போலீஸ் இந்த பொண்ணு வேணும், இந்த அக்யூஸ்ட்டை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு போயிருந்தாங்கல்ல, அந்த ஃபோட்டோ அதில் அப்படியே இருக்குது. அதை பார்த்ததோட கீதா அதிர்ச்சி ஆகுறாங்க, ஐயோ என்ன இது, ஏன் ஃபோட்டோஸ் இருக்குது,
என்னத்தோட சொல்லி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க போல. நம்ம எப்படியாவது இந்த ஃபோட்டோவை எடுக்கணுமே, ஃபோட்டோ எடுத்தாதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு அதை கீதா அந்த ஃபோட்டோ எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தின கீதா யாருக்கும் தெரியாம அந்த டேபிள்ல இருக்கிற போட்டோவை எடுத்து ஒழிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சரவணன் நேரா கார்த்திகிட்ட கேட்கிறாரு, கார்த்தி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, இப்ப இங்க இருக்கிறது தீபா தானா அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, கார்த்தி சொல்றாரு, இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும், ஏன்னா இந்த பொண்ணு தீபாவே கிடையாது, இந்த பொண்ணு வேற பொண்ணு, தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் கிளம்பணும் அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் அதிர்ச்சியாகி, என்ன கார்த்தி இவ்வளவு பெரிய டெஸ்ட் வச்சிருக்கீங்க, இங்க இருக்கிறது தீபா இல்லையா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா சார், இங்க இருக்கிறது தீபா இல்ல, ஆனா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல, தீபா கண்டிப்பா உயிரோட இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அவங்கள தேடணும், தயவு செஞ்சு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட சரவணன் சொல்றாரு, கார்த்தி நீ என்னுடைய ஃப்ரெண்டு, நீ ஒரு விஷயத்த ஆழமா நம்புறீன்னா கண்டிப்பா உயிரோட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நேரா கீதாவை கூட்டிக்கிட்டு கார்த்தி வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப கீதா அந்த போட்டோவை வந்துட்டு கசக்கி குப்பையில வீசிடுறாங்க. அதுக்கப்புறமா கீதாவும் கார்த்தியும் வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட அபிராமி கேக்குறாங்க, என்னப்பா ரொம்ப அதிகமா விசாரிச்சாங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அப்படியெல்லாம் இல்லம்மா, லைட்டா தான் விசாரிச்சாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அபிராமியும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம தீபா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. தீபா இருக்காங்கல்ல, அவங்களோட தலையில வந்து கட்டு போட்டிருக்காங்க. அப்ப அங்கே ஒரு லேடி இருக்காங்க. இந்த பொண்ணு எங்கேயோ வந்துட்டு மயக்கம் போட்டு கடந்திருந்தா, அவளை நான் தான் தூக்கிட்டு வந்தேன், இந்த பொண்ணை சீக்கிரம் பட்டணத்துக்கு கூட்டிட்டு போகணும், அப்பதான் இந்த பொண்ணை வந்து நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு ஆட்டோல அழைச்சிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு கீதாட்ட சொல்றாங்க, நீங்க பாருங்க கீதா, நாளைக்கு நான் தீபாவை தேடுறதுக்காக கிளம்ப போறேன், நீங்க வீட்டுல யாருக்கிட்டையும் பேசுனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, சரி ஓகே, நீங்க போயிட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அவ இங்க வந்தாதானே நான் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, நீங்க உங்க மனைவியை ரொம்ப லவ் பண்றீங்களா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, நான் தீபாவை ரொம்ப லவ் பண்றேன், அவ எனக்கு ரொம்ப முக்கியம். அவ கண்டிப்பா எங்கேயோ உயிரோடு இருக்கான்னு தெரியும், ஆனா எங்க இருக்கான்னு தான் தெரியல, அவளை சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, கண்டிப்பா தீபா உயிரோட தான் இருப்பா அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி மறுநாள் காலை சரவணனை கூட்டிக்கிட்டு நேரா தீபாவை தேடுறதுக்காக கிளம்புறாரு. அதே நேரத்துல நம்ம தீபா இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு லேடி கூட்டிக்கிட்டு ஆட்டோல வராங்க. அதே நேரத்துல இன்னொரு வில்லனையும் காமிக்கிறாங்க. அது சரியா காமிக்கல, ரொம்ப பிளர்ரா இருக்கு. ஸோ அவர் தான் கார்த்தியோட அடுத்த வில்லனா இருக்கணும். ஸோ எப்படி வந்துட்டு கதை கொண்டுட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, நம்ம கீதா மாதிரியே தீபா இருக்காங்கல்ல, இவங்க தான் கீதான்னு நினைச்சு தீபாவை அவங்க கொலை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம கார்த்தி வந்துட்டு அந்த கொலைக்காரன்ட்டேருந்து தீபாவை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம தீபா இருக்காங்களா, அவங்க ஆட்டோவில் வரும் பொழுது அதே காரை கொண்டாந்து நம்ம கார்த்தி நிப்பாட்டுறாரு. ஆனால் நம்ம கார்த்தி தீபாவை பார்க்கல, தீபா ஒரு பக்கம் மயங்கியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எபிசோடில் நிறையவே கதைக்களம் கொண்டு வர போகிறாங்க. இந்த வாட்டி வில்லியாக இருக்க மாட்டாங்க, வில்லனாக தான் இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வில்லன் வந்தார், ஆனால் அது வந்துட்டு அந்த அளவுக்கு கண்டினியூவாக கொண்டுட்டு போகலை. ஸோ இப்போ வந்திருக்க மெயின் வில்லன் கண்டிப்பாக ரொம்ப சீரியஸாக இருக்கிற வில்லனாக இருந்தால் கூட இருக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுக்கோங்க.